வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சித்தார். திமுக உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் பீகாரைச் சேர்ந்த தொழிலாளர்களை துன்புறுத்தினர் என்று பொய்யாக கூறியதாக அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் தமிழர்களை குறிவைத்து அவர்களுக்கு எதிராக விரோதப் போக்கை பரப்புவதை நோக்கமாக கொண்ட மலிவான அரசியல் என்று பிரதமர் விவரித்ததில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு ஸ்டாலின் வலியுறுத்தினார். மோடியின் உரையின் ஒரு சிறிய வீடியோ கிளிப்பை பகிர்ந்து கொண்ட ஸ்டாலின், தேர்தல் ஆதாயங்களுக்காக தமிழர்களை குறிவைத்து பழிவாங்கும் கருத்து என்று அவர் கூறியதை கண்டித்தார். தேசிய ஒற்றுமை மற்றும் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக வரவிருக்கும் மாநில தேர்தல்களின் பின்னணியில் இதுபோன்ற பிளவுபடுத்தும் கருத்துக்கள் வெளியிடப்படுவது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியது. பீகார் சட்டமன்ற தேர்தல் நவம்பரில் நடைபெறவுள்ளது. வீடியோவில் இடம்பெற்றுள்ள மோடியின் உரையின் சரியான இடம் மற்றும் தேதியை உறுதிப்படுத்த முடியாத நிலையில் இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகவும் ஸ்டாலின் கூறினார். பீகார் மற்றும் ஒடிசா போன்ற மாநிலங்களில் வாக்குகளை பெறுவதில் பாஜக தமிழ் மக்கள் மீது தீங்கு காட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 10 வினாடிகள் கொண்ட அந்த வீடியோ கிளிப்பில் தமிழகத்தில் கடின உழைப்பாளிகளான பீகாரி தொழிலாளர்கள் திமுக உறுப்பினர்களால் துன்புறுத்தப்பட்டதாக மோடி கூறியதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளித்த ஸ்டாலின், தமிழர்கள் மற்றும் பீகாரி உள்ளிட்ட சமூகங்களை பிரிக்கும் மலிவான அரசியலில் ஈடுபடுவதை கைவிட வேண்டும் என்று பாஜக மற்றும் பிரதமரை வலியுறுத்தினார். அதற்கு பதிலாக தேசம் மற்றும் அதன் குடிமக்களின் நலனில் கவனம் செலுத்துமாறு ஆளும் கட்சிக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இந்த சர்ச்சைக்கு பதிலளித்த திமுக எம்.பி. கனிமொழி, சமூக ஊடகங்களில் பீகாரைச் சேர்ந்த ஒருவர் மட்டுமே தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய இயலாமையால் துன்பப்படுகிறார், ஆளுநர் ராஜ்பவனில் வசிக்கிறார் என்று ஆர்.என். ரவியை மறைமுகமாக குறிப்பிட்டு பதிவிட்டார். கோவிட்-19 ஊரடங்கின் போது பீகாரி தொழிலாளர்கள் உண்மையில் யார் கஷ்டத்தை ஏற்படுத்தினார்கள், கடினமான காலங்களில் யார் அவர்களுக்கு உதவினார்கள் என்பது தெரியும் என்றும் தமிழகத்தின் கருணை மற்றும் ஆதரவுக்கு பெருமை சேர்த்ததாகவும் அவர் மேலும் கூறினார். தேர்தல் பிரச்சாரங்களுக்காக பிரதமர் அடுத்த முறை தமிழ்நாட்டிற்கு வருகை தரும்போது இதுபோன்ற கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கூறினால் தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் மற்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்களை அரசு எவ்வளவு சிறப்பாக நடத்துகிறது என்பதை காட்டுவார்கள் என்று கனிமொழி மேலும் எச்சரித்தார். திமுகவின் பீகார் தேர்தல் அறிக்கையில் பிரதமரின் விமர்சனத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் திமுக செயல்படுத்திய பல நலத்திட்டங்களை கடன் வாங்கியுள்ளதாகவும் பிரதமரின் விமர்சனத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் திமுக எம்பி தயாநிதி மாறன் சுட்டிக்காட்டினார். இந்தி திணிப்பை மட்டுமே எதிர்க்கும் கட்சி இந்தி மொழி அல்லது இந்தி பேசும் மக்கள் மீது அல்ல என்றும் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெளிவுபடுத்தினார். சென்னையின் மக்கள் தொகையில் கணிசமான பகுதியினர் கிட்டத்தட்ட 30% முதல் 40% வரை தமிழ்நாட்டில் வசதியாக வாழ்ந்து வேலை செய்யும் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். சிபிஐ எம் மாநில செயலாளர் பி. சண்முகம் மற்றும் திவிகே தலைவர் தி. வேல்முருகன் ஆகியோரும் பிரதமரின் கருத்துக்கள் அரசியல் நோக்கம் கொண்டவை மற்றும் தவறானவை என்று கண்டனம் தெரிவித்தனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரதமரை ஆதரித்தார். பீகார் மக்களைப் பற்றி திமுக தலைவர்கள் முன்பு கூறிய கருத்துக்களை மோடி குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிராக அல்ல என்று கூறினார். பிரதமரின் வார்த்தைகளை முதல்வர் திரித்து கூறியதாக அவர் குற்றம் சாட்டினார். திமுக தலைவர்கள் சம்பந்தப்பட்ட பண மோசடியில் இருந்து பொதுமக்களின் கவனத்தை திசைதிருப்பும் முயற்சியே ஸ்டாலினின் விமர்சனம் என்றும் பாஜக முன்னாள் தலைவர் கே. அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.